ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னாங்க போனால் ஜகா ஜகா ஃப்ரம் இந்தியன் 2 இதான் நம்ம அடுத்து கேட்க போகிற இந்தியன் 2 பாட்டு. இப்போ தான் நம்ம இது கேட்டோம், என்னது கேலண்டர் சாங் கேட்டோம். நான் சொன்னேன் இந்த வீடியோ ஞாபகப்படுத்துது இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா இந்த வீடியோக்கு ஜகா ஜகா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேர் டைட்டில் வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த பாட்டு தான் என்ன ஜானர் இருக்க போகுதுன்னு தெரில எனக்கு இன்னும். அதனால தான் இது கேலண்டர் சாங் லிரிக்ஸ் நான் யாருன்னு பார்க்கல, அது அந்த வீடியோ சொல்ல மாட்டேன். கபிலன் லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சுங்க, அதில் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். அதை நல்லா இருந்துச்சு அது. ஆனால் ஒரு ஐட்டம் சாங் ஜோனில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது யார் லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாட்டில் இறங்கிடுவோம். லிரிக்ஸு ஓகே, சரி மியூசிக் தானே இப்போ. ஓகே பாப்பா. ஸோ 3, 2, 1 கோ. அதான் சாக சாக. இது இந்தியன் தாத்தா தீம் சாங் மாதிரில இருக்கு. செம்ம மிக்சிங், பயங்கரமான மிக்சிங். அந்த லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அடி வாங்கினே இருக்கு, பயங்கரமாக செம்மையாக இருக்கு. ஒரு ரேஸ் இருக்கு பின்னாடி. ஓஹோ ஓகே, இது என்ன மாதிரி ஒரு சீன் என்னை விஜுவலைஸ் பண்ண வைக்கிதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு எந்த சீன் தான் ஞாபகம் வருது, மறுபடியும் நான் அந்த இன்ட்ரோ நான் பாரு, நான் உட்காந்து ஏதோ டீகோட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி. பரவாயில்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அதில். அதை இந்த சீன் ஞாபகப்படுத்துச்சு. இது ஏதோ ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு பார்க்குறதுக்கு. லைக் வந்து இந்தியன் தாத்தா எங்கேயோ இறங்குறாரு பெருசாக ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன். அது ஒரு ஃபேன் சீன் ஒன்று இருக்கும், அந்த ஒரு ஃபேன் சீன் ஒன்று இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங், இங்கே ஏதோ ஒன்று சீன் இருக்கும். இந்த ரெட் கலர் வர இடம்லாம் இதெல்லாம் ஏதோ ஒரு அதை இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபில்ட்ரேஷன், யாரையும் போடுறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு இந்த சீன்லாம். ஸோ அந்த மாதிரி இந்தியன் தாத்தா யாரையும் போடுறதுக்கு ஒரு இடத்துக்குள்ளே தெரியாமல், ஆளுங்களுக்கு தெரியாமல் உள்ளே இறங்குறாரு அப்படின்றப்ப இந்த பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும் அந்த சீனுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் எனக்கு டக்குன்னு மண்டைக்கு வந்த ஒரு விசுவலைசேஷனாக தான் உண்மை. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. நான் இது பாட்டு நினச்சேன், அப்போ கன்ஃபார்மாக கேலண்டர் சாங் தாங்க. இது வந்து கேலண்டர் சாங், இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து கன்ஃபார்மாக கேலண்டர் சாங் தான். இஃப் ஐம் நாட் ராங், கேலண்டர் சாங் தான். ஆனால் செம்ம விஷுவல் இல்லை, அது வேறு லெவல். ஏன்னா சக தான் நான் இன்னொரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன் இந்த விஷுவலுக்கு, பட் கண்டிப்பாக கேலண்டர் சாங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்குங்க, நல்லா. முக்கியமாக இந்த ரேஸ், இந்த இடத்துல ஒரு ரேஸ், இந்த ரேஸ் அந்த ட்ராப்பும் அது பின்னாடி மியூசிக் செம்ம ட்ராப்பு, அது பயங்கரமாக இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு அந்த ட்ராப்பு, நல்லா இருக்குது. அதை கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் லிஸ்ட்டில் சேர்த்து நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஒர்க் அவுட் பிஜிஎம், நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேக் இண்டியனுக்கு வருவோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ தான் கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.